ஷியாம் சார்ட்டே தொடங்குறேன் சார். 2 அணிகள் பற்றியுமே பேச வேண்டியிருக்கு. ஏன்னா இது ஒரு +1 காலகட்டம் மாதிரி இருக்குது. எல்லாமே +1 பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. எது எங்கே பேசுகிறாங்க அப்படிங்கிறதும் இது அந்தந்த கூட்டணி உள்ள இந்த +1 அப்படிங்கிறது பஞ்சாயத்தை தீர்க்கக்கூடியதாக இருக்கா கூட்டுதா அப்படிங்கிறதுலாம் தான் கேள்வியாக இருக்குது. இப்போ திமுகவில் தான் 4 இடங்கள் அப்படின்னு இருக்கக்கூடியதை பார்க்குறோம். அதிமுகவில் 2. அப்போ குறைவான இடங்கள் இருக்கிற இடத்துல கூடுதலான தேவையும் இருக்குது. பாமக +1 அப்படின்னு சொல்லப்படுறதை பார்க்குறோம். தேமுதிக வருவதாக இருந்தால் +1 எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு இருக்குது. ஏற்கனவே அதிமுகவில் தம்பிதுரை மாதிரியான ஒரு மூத்த தலைவர் அவர் இப்போ எதிர்பார்ப்பாரா அப்படின்னு இருக்கும்போது இது எப்படி அதிமுக எதிர்கொள்கிறது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார்? அங்கேருந்து எப்படி இந்த 2 இடங்களை பயன்படுத்துவாங்கன்னு பார்க்குறீங்க? +1க்கான காம்படிஷன் ரொம்ப அதிகம் தான். நீங்கள் குறிப்பிட்டது மிகவும் சரி. இதில் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் சிஸ்டம் நமக்கு எஸ்டிவி ஒரு சிங்கிள் கேண்டிடேட்டுக்கு நம்ம ஓட்டு போடுறதில்ல. ராஜ்யசபாவில் ஒரு ப்ரிஃபரன்ஸை தான் நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். அப்போது ஃபார்முலா என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸு +1. அதாவது 6 வேகன்சி +1 சேர்த்துக்கிடணும் 7. 234 இருந்தால் 33 சொச்சம் வருங்க. அந்த டெசிமலை விட்டுருவாங்க. 34 234 கொஞ்சம் குறைஞ்சா அதுவும் கொஞ்சம் குறையும். ஆக எனிவேர் 33ங்கிறது நம்ம மினிமமாக வச்சுக்கணும், 34 மேக்சிமம் வச்சுக்கிடணும். அப்படியான சூழ்நிலையில் இது எப்படியான கூட்டணி குழப்பங்கள்னா நீங்கள் 2013க்கு வரணும். 2013 அது பிகினிங்கில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியில் வந்துருச்சு. அதாவது UPA 2 கவர்மெண்ட்லேருந்து அவங்க வெளியில் வந்துட்டாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு வெறும் 5 சீட்டு தான் இருந்தது, 5 எம்எல்ஏ தான் இங்கே தமிழ்நாட்டில். திமுகவுக்கு ஒரு 23 எம்எல்ஏ தான். அதாவது இந்த 33க்கு பக்கத்துலேயே அவங்க போகலை, 2 பேரும் சேர்ந்தே போகலை. பிற கட்சிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருந்துச்சு. திமுகவில் 2 வேகன்சி வந்துச்சு, அதிமுகவில் 4 வேகன்சி வந்துச்சு. அதிமுக 4 வேகன்சிக்கு கிளியராக ஓட்டு போட்டாங்க. திமுக 2 வேகன்சியில் ஒன்று கண்மொழி அம்மா என்னன்னா அவங்க அதுக்கு முன்பு 2007 அவங்க எம்பி, ராஜ்யசபா எம்பி. ஸோ டேர்ம் எக்ஸ்டென்ஷனுக்கு 2013 நம்பர் ஆஃப் ஓட்டு 10ங்கிற நிலைமை வரும்போது காங்கிரஸும் இல்லாத போது தேமுதிக அப்போ எதிர்கட்சி, அது ஏற்கனவே அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் மனஸ்தாபம். அதனால தேமுதிகவில் ஒரு பகுதி திமுகவுக்கே ஓட்டு போட்டுச்சு. இதுதான் உண்மை. ஓட்டு போட்ட உடனே கனிமொழி அம்மா 31 ஓட்டோ 32 ஓட்டோ தான், அதாவது அந்த ரிக்வயர்டு மினிமத்துக்கு கீழே தான் அவங்க வாங்கி ஜெயிச்சாங்க. அப்போ எப்படி வேணாலும் நடக்குங்கிறதா இதில் நம்ம பார்க்கணும். இப்பவும் அதே 6+1ங்கிற வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா? அதாவது 6 பேருக்கு 6 பேர் காம்படிஷன்னா ஒன்றும் தேர்தல் கிடையாது. 6 பேருக்கு 7 பேர் வேட்புமனு தாக்கல் செஞ்சா தேர்தல் வரும். ஆமாம், தேர்தல் வந்த காலகட்டத்தையும் நம்ம பார்த்துக்கிறோம். ஏன்னா இதே 2013 தேர்தல் வந்தது. ஆமாம், ரொம்ப அபூர்வம் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் கூட்டணிக்குள்ளே இருக்கிற முரண்பாடுகளை இது வெளிச்சம் போட்டு காட்டும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக 2 தான். இப்போ 2 தான் போது மூத்த உறுப்பினர்கள் அதிமுக அவங்க விரும்புவாங்க. ஏன் நம்ம செம்மலேனே ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருக்காரு, நல்லாவே தெரியும் எல்லாத்துக்கும். நீங்கள் சொன்ன தம்பிதுரை அவர்கள் ரொம்ப சீனியர் பார்லிமெண்டரி ஃபேஸ் அவர் அதிமுகவுக்கு. அதே நேரத்தில் பாமக ஒன்று கமிட் ஆன மாதிரி தெரியுது. இப்போ கடைசி நேரத்தில் தேமுதிக ஏற்கனவே 2026 எங்களுக்கு கொடுக்கறதா நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வேறு சொல்லியிருக்காங்க. தேமுதிக பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2019, 20, 25 அப்படின்னு 3 முறை அவங்க தரப்பில் சொல்கிறது நாங்கள் எதிர்பார்த்து எங்களுக்கு கிடைக்காம போச்சு அப்படிங்கிற மாதிரி தேமுதிக தரப்புலேருந்து சொல்லக்கூடியதாக இருக்குது. 2026 ஷூர்னு அவங்க நினைக்கிறாங்க. சிக்கல் என்னன்னா திமுக கூட்டணியிலும் இதே சிக்கல் தான் அப்படியே தான் நீடிக்குது. இப்போ காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு தெரியல. அஸ்யூமிங் அந்த கூட்டணி தொடர்றதா வச்சுக்கிட்டா கூட காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அவ்வளோ பேரும் 18 பேரும் திமுக கேண்டிடேட்டுக்கோ இல்லை மொத்தத்தில் ஒரு காம்ப்ரமைஸ் கேண்டிடேட்டுக்கோ ஓட்டு போடுவாங்களாங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாதுங்க. அங்கேயும் ஸ்பிரிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் திமுக அதை கால்குலேட் பண்ணும். என்னன்னா அவங்க அசம்பிளி ஸ்ட்ரென்த் 159, 133 திமுக, காங்கிரஸ் 18, விசிக 4, சிபிஐ 2, சிபிஎம் 2, ஆக மொத்தம் 159. 159னா 34 அப்படித்தான் நம்ம வைக்கணும். ஏன்னா அதான் சேஃபர் சைடு. 34 இன்று 4 நெக் டு நெக் இருக்கும். காங்கிரஸ் ஏதாவது ஒரு வகையில் இதுல 5 இடங்கள் வெற்றிடம் இப்ப அட் பிரசன்ட். ஆமா, அதையும் நம்ம கணக்கில் எடுக்கணும். ஆமா, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் 5 வெற்றிடம்.
ஆமா. அப்ப 229 ஆமா. டிவைடட் பை 6 பிளஸ் 1 கிட்டத்தட்ட 33 வந்துருங்க. ஓகே. அதாவது 32 புள்ளி சொச்ச வந்தாலும் 33 தான் கணக்கில் எடுப்பாங்க. ஆமா. 33 புள்ளி சொச்ச வந்தாலும் 34 தான் கணக்கில் எடுப்பாங்க. அப்போ சேஃபர் சைடு எப்போதுமே கணக்கு போடும்போது நம்ம 33 34 வச்சுட்டு தான் கணக்கு போட முடியும், வேற வழி கிடையாது. அப்ப திமுகவும் நெக் டு நெக்ல தான் இருக்கு. அதிமுகவுக்கும் அந்த 2 இடம் கிடைக்குமா தெரியல. ஒருவேளை 7 வேட்புமனு தாக்கல் அப்படின்னா ப்ராப்ளம் வரும். ஒரு தூரம் பாமக இன்னொரு வேட்புமனு அப்படி தாக்கல் செய்த வரலாறுலாம் இருக்கு. ஆனால் தேர்தல் காலமா இருக்கிறதுனால 2 பேருமே தோல்வியை தழுவுவதற்கு விரும்ப மாட்டாங்க. ஒரு காம்ப்ரமைஸ் வந்து திமுக அதிமுக வந்துடும். திமுக 4 இடத்த போட்டி போட்டுட்டு வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு ஒதுக்கிட்டாங்கன்னா அதிமுக சேஃபா 2 இடங்கள் அப்படிங்கிறது உறுதியா அதிமுகவுக்கு போயிடும். அதுல பிரச்சனை அதிமுக போயிடும். அப்படி ஏன்னா அது பொதுவாக அப்படிதான் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. இயல்பாக அது நடக்கும். காரணம் தேர்தல்ங்கிறது உடனே வருது என்பதனாலையும் யாருமே வந்து ஒரு டிஃபீட் ஃபேஸோட வாக்கரசியல்ல நம்ம இருக்க முடியாது. ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கும். கரெக்ட். ஆனா திமுக ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து 7வது வேட்புமனுவை தாக்கல் செய்து அதிமுகவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு நினைத்தார்கள் என்றால் அதிமுக கூட்டணியில ஒருவேளை காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி என்ன செய்ய போகிறதுங்கிற அந்த குழப்பம் வரும். காங்கிரஸ் இதை பயன்படுத்தி ஒரு ராஜ்யசபா சீட்டும் கேட்கும். ஓகே. அப்படின்னு நம்ம பார்க்கணும். இல்லை ஏற்கனவே அந்த டிமாண்ட் அவங்க கிட்ட இருக்கு. ஓகே. ஆனா தேமுதிக இந்த கூட்டணி கணக்குகளை தீர்மானிக்கிற ஒன்றாக இது மாறுமா இந்த தேர்தல், மேலவை தேர்தல், ராஜ்யசபா தேர்தல்? அது இந்த சமீப காலமாக வந்து அந்த +1 பண்பாடு தாங்க. நாங்க வந்து நான்லாம் உண்மையிலே அது அசிங்கம் தான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு 34 எம்எல்ஏ இல்ல. இப்போ தவக்காக எடுத்துக்கோமா, வாசன் அவர்கள் கொடுத்தாங்க. சட்டமன்றத்தில் பிரசன்ஸே கிடையாது. அவருக்கு வந்து ராஜ்யசபா. இப்போ பிரசன்ஸே இல்லாதவங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்கறதுங்கிறது அது சட்டமன்றத்தோட மாண்பையே குலைக்குதோன்னு தான் எனக்கு சந்தேகம். எங்க காலத்துல கிடையாதுங்க. +1ங்கிற கல்ச்சரே கிடையாது. நீங்க எம்எல்ஏவா இருக்கணும், நீங்க ஜெயிக்கணும், வரணும். இல்ல இப்ப அதுல போதுமான இடங்களை கொடுக்க முடியலங்கும் போது தானே சார் இந்த +1ங்கிற கான்செப்டுக்குள்ள வர்றாங்க. அல்லது அதை வந்து பெரிய கட்சிகள் தானே இப்ப அதை தொடங்கி இருக்குன்னு பார்க்கணும். அதாவது கூட்டணியில இடங்களை பிரிச்சு கொடுக்கக்கூடிய திமுகவோ அதிமுகவோ தானே அதை தொடங்கி இருக்க முடியும். இப்ப அதுக்கெல்லாம் நம்மகிட்ட அருமையான ஒரு சேஃப்டி சிஸ்டம் இருந்தது சார். எம்எல்சி இருந்தது. அதை எத்தனை தடவை 3 தடவை கொண்டு வரணும்னு திமுக முயற்சி செஞ்சது. 86ல போனது ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதி 1986ல கலைக்கப்பட்ட சட்டமன்ற மேலவை. அது இப்ப இருந்திருந்ததுன்னா இந்த நீங்க சொல்ற இந்த காம்ப்ரமைஸ் ஈஸியா பண்ணிக்கிடலாம். அது இல்லைங்கும் போது ஏற்படுற பிரச்சனை தான் இது. இந்த தடவை ஏதோ கொண்டு வர போறதாக சொல்றாங்க. இனிமேல் வரப்போற வருடங்கள்ல அது வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இல்லாத பட்சத்துல இதுதானே ஆப்ஷனா இருக்கு. இப்ப தேமுதிக இன்னும் முடிவெடுக்கல, அவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ஓப்பனா வச்சிருக்காங்க, பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது அப்ப அதுல பிரதானமா இருக்கிறது இந்த +1 தானே. எங்க அப்படிங்கிற ஒன்னாவும் மாறிடுது இல்லையா? அது எனக்கு என்னமோ 2 மேஜர் பார்ட்டிகளும் அதுல முடிவெடுக்கணும் தான் சார் நான் நினைக்கிறேன். அதாவது இந்த +1 கல்ச்சரை இதோட ஒழிச்சு கட்டினா தான் நல்லது. ஓகே, ரைட். அது உண்மையிலேயே எல்லாருக்குமே அவமானம். கருத்து அரசியல் ரீதியா நமக்கு செல்வாக்கு கட்சிகளுக்குமான கருத்து மூலமா வாங்குறோம். சரி, ரைட் சார். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியை சொல்லியிருக்கீங்க. முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவருக்குமான ஒரு செய்தியா நீங்க சொன்னதா நம்ம அதை எடுத்துக்கலாம், பேசுவோம். திரு டாக்டர்